நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இலவச டிக்கெட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானம் போர்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இலவசமாக நீங்கள் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ வந்துட்டு நீங்கள் பெருமாளை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் மாநிலங்கள்ல இருந்தும் திருப்பதியில் போயிட்டு குமிஞ்சிட்டாங்க மக்கள். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் சிக்கி ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம கோவிலுக்கு போனால் கோவிலில் போயிட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றப்போ கடவுள் உண்மையிலே இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருதுங்க. அதாவது நடிகர் கமலஹாசன் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க, இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கடவுள் உண்மையிலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த 6 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இது மக்களுடைய அறியாமையா இல்லைனா வந்து அங்கே அந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா அதில் கவனக்குறைவு ஆனதா அப்படின்றதில் வந்துட்டு அங்கே வந்து வழக்குகள்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ நேற்று காலையில் 5 மணிக்கு கிட்டத்தட்ட 90 கவுண்டர்களில் வந்துட்டு இந்த டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் 3 பிரபலமான கவுண்டர்களில் வந்துட்டு மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த கூட்டத்தில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து மிதிப்பட்டு இறந்துட்டாங்க. சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் வந்து அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பார்க்குறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க, வருத்தப்படுறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு. இதுக்கு யார் யார் காரணமோ அவங்க மீது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படுன்றாரு. அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் அவரும் வந்து அதை தான் சொல்கிறார். வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு அவரோட மனைவியை வந்து இழந்துட்டார். அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தேவஸ்தானம் போர்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பகிரங்கமாக நாங்கள் மன்னிப்பு கேட்டு வராங்க, இது தவறு நடந்து போச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒத்துழைப்பு நான் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடந்த இந்த மரணம் அப்படின்றத வந்து கையில் எடுத்துக்கிட்டு நடிகர் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா திரைப்படம் இப்போ வெளில வந்தது இல்லையா, அதில் கூட்டத்தில் சிக்கி ரேவதின்னு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அப்போ அந்த சம்பவத்துக்காக வந்துட்டு அல்லு அர்ஜுனை கொண்டு போய் ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணணுன்ட்டு உள்ளதுக்கி போட்டு அந்த கவர்மெண்ட்டு. அப்போ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அங்கே உள்ள அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்கள்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ அல்லு அர்ஜுன் மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க இல்லையா, அவருக்கும் இதுக்கு எதுவும் சம்மந்தமுமே இல்லை. ஆனால் மிட் நைட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது, குடும்பமாக பார்க்க போன இடத்துல அல்லு அர்ஜுனை பார்க்க போன குடும்பம் தான் நிறைய, அதில் தான் மிதிப்பட்டு ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. இப்போ தேவஸ்தானம் போர்டு மேலே நீங்கள் ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க கேள்வி வந்து முன் வச்சுருக்காங்க ரசிகர்கள்லாம். ஆந்திர முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். திருப்பூரூரில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐடி ஊழியர் உண்டியெல்லாம் காணிக்க போகும்போது தெரியாமல் ஐஃபோன் உள்ளே விழுந்துருச்சு. அப்போ அந்த ஐஃபோனை தயவு செய்து நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு சொன்னப்போ நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொன்னார், சேகர் பாபு, அதெல்லாம் வந்து உள்ளே விழுந்துருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பெரியபாளையத்தம்மன் திரைப்படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன உண்டியில் விழுந்துச்சு அது எல்லாமே வந்து அம்மனுக்கு தான் சொந்தம், குழந்தை விழுந்தா கூட அம்மனுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி ஐஃபோனும் அம்மனுக்கு தான், முருகருக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி இன்றைக்கி இந்து அறநிலைத்துறை வந்து சொல்லிட்டாங்க. கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு, ஏன் இப்படி அடித்து பிடிச்சிட்டு போகிறாங்க? இது உண்மையில் மக்களோட அறியாமையா இல்லை மக்களை வைத்துக்கொண்டு இந்த அறநிலைத்துறை அது மாதிரி அங்கே உள்ள தேவஸ்தானம் போர்டு இவங்கெல்லாம் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்களா? எந்த ஒரு கடவுளுமே வந்துட்டு என்ன நீ பார்க்கவா, அதுக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடு, 2 நாள் வந்து குடோனில் அடைச்சி போட்டுருவாங்க, நீ அங்கே கடந்து கஷ்டப்பட்டு தான் நீ என்னை வந்து பார்க்க வரணும் அப்படின்னு எந்த தெய்வமுமே சொன்னதே கிடையாது. எனக்கு 1 ரூபாய் கற்பூரம் ஏற்றணும் எந்த தெய்வமும் சொன்னதே கிடையாது. நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக நம்முடைய மன திருப்திக்காக நாம் இதெல்லாம் கொண்டு போய் பண்ணுறோம். பரவாயில்லைங்க, இதன் மூலமாக ஏதோ வியாபாரம் நடக்கல, வெத்தலை பாக்கு வாங்குறாங்க, தேங்காய் பழம் வாங்குறாங்க, கற்பூரம் வாங்குறாங்க, சரி அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போட்டும். கோவிலை நம்பி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி நடக்கும் பொழுதெல்லாம் வந்து நிறைய கோவில்களில் வந்து கட்டியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்பொழுது கோவிலில் போயிட்டு அவங்க வந்து தங்கிப்பாங்க மக்கள். அப்போ மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், அதே மாதிரி வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அப்போ இருந்துச்சு. அப்போ ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அமௌண்ட் எல்லாம் வாங்கினது கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது, அவங்க தான் போட்டு எல்லாமே நிர்வாகம் பண்ணாங்க. மக்களாக பார்த்து கொடுப்பது தான் அது. அதை வந்து இன்றைக்கி வந்துட்டு அது ஒரு ரூல்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒரு கட்டாயமாக்கி மக்கள்கிட்ட வந்து கட்டாய கொள்ள மாதிரி. இன்றைக்கி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இலவசமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுளை நிச்சயமாக பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். அங்கே வந்து சிறப்பு தரிசனம் போட்டிருப்பாங்க. இலவசம்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு க்யூவில் நிற்பாங்க, நிற்கணும், நின்று தான் போய் கடவுளை வந்து நீங்கள் பார்க்கணும். கடவுள் வந்து எப்போதும் ஏழை பணக்கார அப்படின்றதெல்லாம் வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்முடைய அரசாங்கம் அதை பார்த்துட்டு இருக்குது. இந்த ஆன்மீகவாதிகள் மக்களை வைத்து சம்பாதிக்கக்கூடிய இந்த ஆன்மீகவாதிகள் வந்து அதை நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாகி விட்டது. ஆன்மீகம்
கடவுள் இருக்கா இல்லையான்றத கேள்வியெல்லாம் தாண்டி நான் தான் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் இப்போ எழுந்து வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் ஆண்கள் வித்தியாசமின்றி இப்போ வந்து அது மிகச்சிறந்த ஒரு தொழிலாக இன்றைக்கி ஆன்மீகம் மாறிவிட்டது. அப்போ கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குது, அங்கே போயிட்டு செய்த பாவத்துக்கு வந்து பிராயச்சித்தை தேட போகிறோம். மறுபிறவியே வேணாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னெல்லாம் வந்து கஷ்டத்துலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு பெருமாளே அப்படின்னு நம்ம வேண்டிக்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையிலே பெருமாள் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இந்த 6 உயிர் பழி போயிடுச்சுக்கான ஒரு ஆக்ஷனை வந்து அவங்க எடுக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் இது நடந்துட்டு இருக்குது. அரசியல், ஆன்மீகம், சினிமா எது எடுத்தாலும் சரி இந்த கூட்ட நெரிசலில் போயிட்டு மக்கள் சிக்கிக்கிட்டு அவனோட உயிரை கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விடயம். மக்கள் வந்துட்டு தயவு செய்து புரிஞ்சு விஜய் வந்து மாநாடு போட்டார் பாருங்க, அவரும் அதை தான் சொன்னாரு, குழந்தைங்க வர வேண்டாம், பெரியவங்களாம் வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேண்டாம்னு. அதையெல்லாம் தாண்டி மக்களா போயிட்டு அங்க விழுந்துட்டு உங்களோட உயிரை கொடுக்குற விஜய் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம். அதே மாதிரி அல்லு அர்ஜுன் மீது எல்லார் மேலேயும் நாம வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது மக்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். கடவுள் எல்லா பக்கத்திலும் இருக்கிறாரு. எப்போ வந்து கோவில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து கடவுளை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போனால் மட்டும்தான் கடவுள் வந்து உங்களுக்கு வாரி வழங்கிட போகிறாரா? கோடிக்கணக்கான உண்டியில் விழுந்த பணத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரா? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே மாற போகிறது இல்லை. எப்போ கும்பிட்டாலும் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க. அப்போ தான் ஒரு மன திருப்தி கிடைக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும். இப்படி கூட்ட நெரிசலில் போய் நின்று கடவுளை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இதை வந்து அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் அதிகமாக இருந்தது. அவங்க மேலே தப்பா, இல்லைனா வந்து தேவஸ்தானம் போர்டு மேலே தப்பா, இல்லை வந்து கவுண்டரை திறந்து விட்டாங்க இல்லையா சொர்க்க வாயில் அப்படின்னு. ஏன்னா எப்போதுமே பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் வடக்கு வாயில் அப்படின்றது மூடப்பட்டிருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் வந்து அந்த கோவிலுடைய நடை வந்து திறந்திருப்பாங்க. அந்த பாதை வழியாக தான் உள்ளே போகும்பொழுது தான் இவ்வளோ பெரிய சிக்கல்லாம் நடந்து போச்சுங்க. அப்போ அவங்கள் மீது வந்து தவறா அப்படின்ற மாதிரியான வழக்குகள்லாம் வந்து அங்கே போயிட்டு இருக்குது. ஸோ மக்களாகிய நாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.